ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸஸ் ஹெல்மெட்ரி ட்ரேட். நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் வைஸ் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி எல்லாம் பார்க்கலாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டெக்னிக் வந்து ரீபிலர்னு சொல்லலாம், ரீஆங்கர்னு சொல்லலாம். ஸோ அசெண்டிங் மோடு, 2 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பேக்கப், க்ரால், ஹேண்ட் ஜாமா யூஸ் பண்ணி மேலே ஏறுறோம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் வந்து மேலே போனோன்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஓவர் தான் பண்ணணும். சேஞ்ச் ஓவருக்கு டிசெண்டர், சேஞ்ச் ஓவர் பண்ணணும். சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம ரீஆங்கரில் எந்த டைரெக்ஷன், ரோப் எல்லாம் சேமாக இருக்கும், எந்த டைரெக்ஷனில் ஒர்க்கு ரீஆங்கரில் அந்த டைரெக்ஷனுக்கு ரோப் பிடிக்கணும். சேஞ்ச் ஓவர் ஆயாச்சு. இப்போ எந்த சைடு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஹேண்ட்ஜாமாக இருக்கட்டும், அடுத்த 2 செகண்டில் ஹேண்ட்ஜாமாக தேவைப்படுறதுனால வச்சுக்கலாம், வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷனில் போகிற ரோப்பை சேம் ரோப் டு ரோப் டென்சர் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ பேக்கப் எடுத்து இப்படி போட்டோம்னா ட்விஸ்ட் ஆகும். இப்படி லெஃப்ட் சைடு இப்படி லெஃப்ட் போட்டுக்கலாம், ரைட் சைடு வேணால் ரைட் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ட்விஸ்ட் ஆகாமல் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கப் மாட்டுறோம். இங்கே நம்ம ஒரே ஆங்கிளில் பார்க்க வேண்டியது ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். கால் மாட்டுறோம், ஹேண்ட்ஜாமா போட்டில் இப்போ இங்கே இருக்கிற டிசெண்டரில் இருக்கிற ஹேண்ட்ஜாமா தூக்கி அந்த ரோப்பில் இருக்கிற ஹேண்ட்ஜாமா தூக்கி காலில் இருக்கிற ரோப்பில் போடணும். ஒரு சைடு டிசெண்டர், ஒரு சைடு டிசெண்டர், 4 பாயிண்ட் கான்டாக்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைட்டு, கொஞ்சம் லூஸ், கொஞ்சம் டைட், கொஞ்சம் லூஸ். க்ரால் சைடு டைட்டு, டிசெண்டர் சைடு லூஸ், க்ரால் டைட், டிசெண்டர் லூஸ். அப்படி லூஸிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிற வரைக்கும் 4 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் போகணும். 4 பாயிண்ட்லேயே போகணும். பேக்கப் பார்க்கணும், 4 பாயிண்ட்லேயே போகிறோம். சென்டிங் ரைட்டு. ஸோ நம்ம நேராக போயிட்டோம்னா செக் பண்ணுறது ஒரு 3 மெத்தடு. பேக்கப் ரோப் லூஸாக இருக்கணும், டிசெண்டர் ரோப் லூஸாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 3 மெத்தடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் 2 பாயிண்ட் போதும். ஸோ அந்த டிசெண்டரில் இருக்கிற ரோப் கழட்டி விட்றோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது பேக்கப் ரோப் கழட்டி விட்றோம், ரோப்பை கிளியர் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு, கழட்டி விட்டாச்சு. ஸோ திருப்பி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே ஏறுறோம், செட்டிங்கில் ஏறுறோம். ஸோ டெமோக்கோசரம் ஹைட்டுக்கு லெவல் கம்மியாக தான் அது ஏறி இருக்கேன். ஸோ டிசெண்டர் நம்ம திருப்பி வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். கீழே வர போகிறாங்கும் போது சேஞ்ச் ஓவர் பண்ணி டிசெண்டிங் மாடலில் கீழே வரணும். டிசெண்டிங் மோடில் கீழே வரும்போது ஹேண்ட்ஜாமா தேவையில்லை. ஹேண்ட்ஜாமா எடுத்துகிட்டு நம்ம கீழே வரும்போது எந்த லெவலில் நிற்கணும், அதாவது நம்ம அந்த மணி நட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த அதுக்கு கொஞ்சம் தலை கீழே வர மாதிரி இந்த லெவலில் வந்து ஸ்டாப் ஆகணும். அந்த லெவலில் வந்து நின்றுட்டு வந்து கீழே இறங்குற ரோப்பு தான் திருப்பி டிசெண்டர் மாட்டணும். ஸோ இந்த லூப்பில் மாட்டாமல் கீழே இறங்குற ரோப் மாட்டணும். அது பக்கத்தில் வந்து அந்த ரோப் பிடிச்சிட்டு போகிறோம். ஸோ கீழே நம்ம கிரவுண்ட் டச் ஆகிற ரோப் பிடிச்சிங்கன்னா டைரெக்டாக வந்துடலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணும்போது எப்படி நம்ம வரக்கான வாய்ப்பு பண்ணலாம், எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.
ரீஆங்கரில் வேறு மெத்தடு. ஸோ அந்த ரோப் பிடிச்சி சேம் அதுலேயே தான் ரோப் பிடிச்சி லெஃப்ட் சைடு பிடிச்சா லெஃப்ட்டு, ரைட் சைடு பிடிச்சா லைட்டு. எப்படி டைரெக்ஷன் மாறாமல் ட்விஸ்ட்டு எதுவும் ஆகாமல் கரெக்டாக வந்து பேக்கப் போட்டு இறால் மாட்டி ஹேங்கர் வைக்கணும். கரெக்டாக லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. இப்போ நான் ரைட் சைடு மாட்டிகிட்டு இருக்கேன். ரைட் சைடு இல்லாமல் லூப் ட்விஸ்ட் ஆகாமல் ஹேஞ்சாமல் ட்விஸ்ட் ஆகாமல் கிரால் இருந்தால் அந்த ரோப்பில் ஹேஞ்சாமல் இருக்கணும். திருப்பி 4 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் நம்ம மூவ் ஆகிறோம். சேம் ரோப் டு ரோப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். அந்த லூப் மாட்டாமல் இருக்குது. ரீரை நம்ம வந்து டைட் பண்ணுறோம். டைட் லூஸ் டைட் லூஸ் டைட் லூஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ரொம்ப டிகிரி அதிகமாக ஆகிற மாதிரி போகக்கூடாது ரோப்பு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே டிசென்ட்டில் சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே ஸோ 2 பாயிண்ட்டு போதும். 2 பாயிண்ட்டு போதும் நம்மளுக்கு. ஸோ அதில் இருக்கிற டிசென்டரை கழட்டி விட்டாச்சு. ரசி ரோப்பை எடுத்து விட்டாச்சு. அடுத்தது பேக்கப் ரோப்பு கழட்டி விட்டோன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடுவோம். ஸோ டைரெக்டாக அசெண்டிங் பண்ணுறது அசெண்டிங் பண்ணலாம், டிசெண்டிங் பண்ணுறது டிசெண்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீஆங்கர் கம்ப்ளீட்டட். ஸோ டிசெண்டிங் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஓவர் டு டிசெண்டர், கம் டவுன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு லூப் பிடிச்சி வரலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அடுத்த மெத்தட் வீடியோ காமிக்கிறேன். அடுத்த மெத்தடில் நம்ம எப்படி சொல்லலாங்கிறது, எப்படி ரீஆங்கர் பாஸ் பண்ணலாங்கிறது அடுத்த மெத்தடில் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டிசெண்டிங் டைம் ஹேஞ்ச மேலே எடுத்தாச்சு. டிசெண்டிங் ஆக போகிறோம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.